மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி வந்து மகாபரணி நட்சத்திரம். இன்றைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது. மிக முக்கியமான இன்று மகாபரணி தீபம் வந்து யம தர்மராஜாவுக்குரிய அந்த தீபத்தை வந்து ஏற்றணும். கொஞ்சம் உயரமான திட்டில் வச்சு தெற்கு பார்த்து கொஞ்சம் உயரமான இடத்துல பார்த்து பின்னாடி நின்று அந்த தீபத்தை ஏற்றுங்க. இன்னைக்கு காலையில் 8 மணிலேருந்து நாளை காலையில் வரைக்கும் இருக்குது. அதனால் இன்றைக்கி கட்டாயம் சாயங்காலம் அந்த தீபத்தை ஏற்றுங்க. அவர் வந்து அந்த தீபத்தை பார்ப்பார். தர்மராஜா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பார்ப்பார். அதனால் நம்ம வீட்டில் ரொம்ப சந்தோஷங்களும் துர்மரணங்களும் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அது தீர்ந்து போயிடும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சரியாகலை. இன்றைக்கி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி, மகாபரணி தீபம் ஏற்றுகின்ற இந்த ஒரு நாள். இன்றைக்கி வந்து மகாலய பட்சத்தின் 4ஆம் நாள். அதனால் இன்று வந்து சங்கடகர சதுர்த்தியும் வந்திருக்கு. நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்ந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு சுபிக்ஷமான ஒரு நிலையை அடையிறதுக்கு இந்த ஒரு தீபம், வருடத்தில் ஒரு நாள் இந்த தீபம் வரும். அதனால் இதை நீங்கள் கட்டாயம் இது பண்ணுங்கள். மகாலய பட்சத்தின் 15 நாட்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. முன்னோர்களுக்குரிய அந்த நாட்கள். அதை வந்து நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதத்தினோட முதல் சனிக்கிழமை. அதுவும் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ரொம்ப நல்ல நாள். இதையும் நீங்கள் செய்யுங்க. எல்லாம் தளிகை போடுவீங்க. மிக முக்கியமான காய் வந்து புடலங்காய், வாழைக்காய், நாட்டு காய்கறிகள் தான் செய்வோம். உப்பு பருப்பு. ஒருத்தர் வந்து கலவை சாதம் செய்து வச்சு செய்வோம். ஒருத்தர் வந்து வெள்ளை சாதம் வச்சு செய்வாங்க. ஒருத்தர் முன்னெல்லாம் பச்சரிசி சாதம் வச்சு செய்வாங்க. இப்போல்லாம் புழுங்கரிசி. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப 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 மிக முக்கியமான நாள். மகாபரணி தீபம் ஏற்றுகின்ற யமதர்மருக்குரிய அந்த யமதீபம் வாங்க. அது வந்து யமதீபம் கிடையாது. அந்த யமதர்ம ராஜாவுக்குரிய அவர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பார்ப்பார். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அந்த தீபத்தை தெற்கு பார்த்து தான் அந்த தீபத்தை ஏற்றும். புது அகல் விளக்கு, மஞ்சள் குங்குமம் வச்சு பின்னாடி பூ வைங்க. அதே மாதிரி முன்னாடி நின்று ஏற்றாதீங்க. ஒரு தடவை அது அணைஞ்சிட்டாலும் கூட அந்த இதை அப்படியே கால்படாத இடத்துல கொண்டு போய் மறுபடியும் போட்டுருங்க. மறுபடியும் அந்த விளக்கை யூஸ் பண்ண வேணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். வந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, மகாபரணி, வாக்கியப்படி சங்கடகர சதுர்த்தி இன்று நாளை காலை வரை இருக்குது. ஆனால் இன்று மாலை தான் ஏற்றணும் அந்த தீபம். அதை பொழுதுக்கும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட்டாயம் செய்யுங்க. ரொம்ப என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்னால் முடிந்த ஆன்மீக தகவலும் நல்ல தகவலும் கொடுக்குறேன். நம்மளும் நிறைய சப்ஸ்கிரைபரோட நிறைய வியூஸோடு நம்ம இருப்போம்னு நான் மனதார நம்புகிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து மிக மிக முக்கியமான நாள், பெருமாளுக்குரிய நாள், மகாபரணி தீபம். அந்த தீபத்தை இன்றைக்கி ஏற்றுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கொஞ்சம் உயரமான இடத்துல அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்ப்பார். அது தெரியணும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். அது ஏற்றுவதனால ரொம்ப இந்த துர்மரணங்கள், நமக்கு ஒரு உடம்பு முடியல, வீட்டில் எப்பொழுதும் செல்வாக்கு நினச்சிருக்கும். அவருக்கு பேரே அதனால தான் யம தர்ம ராஜா. அவர் வந்து தன்னுடைய பணியை வந்து கரெக்டாக அவர் செய்து தன்னுடைய இதை வந்து அவர் நிலைநாட்டுறவர். அதனால தான் அவருக்கு தர்மராஜானே பேர். அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. ஓம் நம சிவாய. இன்னைக்கு வந்து சனிக்கிழமையே வந்திருக்கிறதுனால புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய நாள். உடம்பு இன்னும் சரியாகலைங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப முடியாமல் தான் இருக்குது. இருந்தாலும் உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வந்துகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் இதை கட்டாயம் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். நவராத்திரி பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ மாகாளயபட்சம் 15 முன்னோர்கள் வழிபாடு தினமுமே மாலையில் ஏற்றுங்க. இல்லாட்டினா இன்றைக்கி ஏற்றுங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஏதோ ஒரு ஏழைக்கு வந்து ஒரு பொட்டண சாப்பாடு அன்னதானம் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. ஓகே. என்னால் இன்றைக்கி படிக்கக்கூட முடியல. இன்னும் சரியாகலை. இன்றைக்கி வந்து நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற நம்ம சங்கடகர சதுர்த்தி. சந்திராஷ்டிரமம் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். இன்ப வாழ்வுக்கு வழி அமைதி தான். அதே மாதிரி தளிகை போட்டு நம்ம விரதம் இருந்து தளிகை போட்டு நம்மளோட இது செய்யும் பொழுது மிக 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 ரொம்ப நல்ல ஒரு இது வளமான நமக்கு வாழ்வு தர்றது வந்து இந்த ஒரு தளிகை போட்டு ஒரு கொஞ்சம் அந்த சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம். அதை நீங்கள் செய்யுங்க. இந்த மாதம் வந்து 4 சனிக்கிழமை தான் வருது. ஒரு நாள் 5 சனிக்கிழமையும் வரும். இந்த தடவை 4 சனிக்கிழமை தான் வருது. இதை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். இன்றைக்கி மிக முக்கியமான இது வீட்டு வரி, தண்ணி வரி, வெளியில் போகிற முக்கியமான வேலை ரேஷன் இப்போ எல்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.